சாட்டர்டே என்னோட நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஏர்லி மார்னிங் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் டீ குடித்தேன். டீ குடிக்கலன்னா அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். இப்போ டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு 3 இட்லி சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். இன்றைக்கி எனக்கோட செக்கப். நாங்கள் வந்து எங்கள் வண்டியில் தான் கிளம்புனோம். நான், அப்பா, என் வீட்டுக்காரர். எங்கெல்லாம் ஈசிஆரில் பஸ் ஏற்றி விடுறதுக்கு எங்கள் அக்கா பாப்பாவும் வந்திருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பஸ்ஸும் வந்துச்சு. சீக்கிரமாக ஏறிட்டோம். என் ஹஸ்பண்ட் கேம் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானும் பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் சீட் மாற்றி உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்குனதும் ஆட்டோ பிடிச்சி தான் பெம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம். நானும் அவங்களும் ஒன்றாவே ஹாஸ்பிட்டல் போனோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புறதா தான் பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பணும். நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரு 10 இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஓபி டோக்கன் போடுறதுக்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் க்யூவில் நின்று டோக்கன் போட்டாங்க. என் கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஃபஸ்ட் டைமு. இவ்வளோ நாள் இந்த ஹாஸ்பிட்டல் வர நான் இந்த வேர்டை பார்க்கவே இல்லை. வீட்டுக்காரர் தான் சொன்னார். அந்த காலத்துலலாம் ஸ்டெத்தோஸ்கோப் இல்லாமல் டாக்டர் வந்து இப்படி தான் வந்து ஹார்ட் பீட்டோட ரிதம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செக்கப்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போனோம். கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு எங்கள் டாக்டர் சொன்னது நெயில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம், ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நானே என் வீட்டுக்காரரும் சாப்பிட போனோம் அண்டர் கிரவுண்டில். சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் வந்துமே நான் இங்கே வந்தது கிடையாது. இவங்க தான் சொன்னாங்க இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாம். நாங்கள் பிரியாணியும் சிக்கன் பொரிச்சதும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கூட ஒரு ஜூஸும் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் ஆட்டோ பிடிச்சி கிளம்புறதுக்கு நடந்து போனோம். ஆட்டோ விட்டு இறங்குனதுமே பஸ் வந்துருச்சு. அதில் ஏறிட்டு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். எங்கள் சின்னத்தை பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தாங்க. அவங்க சென்னைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் பூர்ணாங்குப்பம் போகிற பஸ்ஸை பிடிச்சி பூர்ணாங்குப்பத்தில் இறங்கிட்டோம். வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அக்கா பசங்களோட லூடோ விளையாடிட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஈவினிங் நாங்கள் பீச்சுக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆனதால் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் வாக்கிங் மட்டும் போனோம் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அக்கா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் அங்கே உட்காந்து ஒரு கடையில் உட்காந்து நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, ரெஸ்ட்டை போட்டாச்சு, தூங்க வந்தாச்சு. குட் நைட் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். டாட்டா பாய்.